செங்கோட்டையனை வந்து அடுத்த ஆப்ஷனா வைக்க வேண்டியது வந்து அதிமுகவோட தொண்டர்களா இல்ல பாஜகவோட தலைவர்களா? பொதுவாவே வந்து இங்க 2 பிரச்சனைகள் இருக்கு. அதிமுக கூட்டணி வைக்கணுமா, வைக்கக்கூடாதான்னு முடிவு பண்றது அதிமுக கையிலே இல்ல. பாஜக தேசிய தலைமை கையில தான் இருக்குன்றது பரவலாவே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கு வந்த ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க வர்ற டிமாண்ட் சிலதை வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கும் போது அதை ஏற்காத ஒரு பட்சத்துல இந்த கூட்டணி தான் வேணும் அப்படின்னு பாஜக தலைமை முடிவு பண்ணிருச்சுன்னா அடுத்த ஒரு ஆப்ஷனா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒருவேளை செங்கோட்டையனை வந்து பயன்படுத்தலாமா ஒரு துருப்புச்சீட்டா அப்படிங்கிறது தான் அவங்க பாக்குறாங்க. அவர் துருப்புச்சீட்டா பயன்படுறாரா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஒருவேளை அந்த கழக குரல் பெருசானா அவர் அதிமுக பொதுச் செயலாளர் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அது எடப்பாடி பழனிசாமி நடந்துகிறத பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை அந்த பிடி கொடுக்காம விடாப்பிடியா வந்து எடப்பாடி பழனிசாமி இருப்பாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கும் அந்த தயவு தேவை. அவரும் வந்து ரொம்ப இறங்கி வந்துதான் பேசியிருக்காரு. கூட்டணி விஷயத்துல வந்து நிறையவே அவர் மனமாற்றம் அடைந்திருக்கிறார்னு பார்க்க முடியுது. ஏன்னா ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல பார்க்கும்போது கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்றது முன்னாடி சொல்லியிருந்தாரு தவிர இப்ப அது மாதிரியான எந்த ஒரு இதையுமே அவர் சொல்லல. ஸோ அவர் ஒரு மழுப்பலான ஒரு நழுவலான பதில தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதனால அவருக்கும் பாஜகவுடைய தயவு தேவை இப்ப அப்படிங்கிறத உணர முடியுது. ஏன்னா தொடர்ந்து அவருக்கு மேலையும் சில பழிச்சொற்கள் இடி சொற்கள்லாம் சொல்லப்படுது. பழனிசாமி வந்து 10 தோல்வி பழனிசாமி எல்லாம் கிண்டல் பண்றாங்க. அவர் வந்து பயந்தாங்குழியா இருக்காரு அப்படிங்கிறாங்க. 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிச்சாரு. அவர் வந்து தார்மீகமா அந்த பதவி விட்டு விலகணும்னு ஓபிஎஸ் சொல்றாரு. இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி அதிமுக வெற்றி பாதையில பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும்போது தொண்டர்களுக்காகவாவது அவர் வந்து ஒற்றை தலைமையில் இருந்து நான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காகவாவது 2026 தேர்தல் வந்து ஒரு காரியமா இருக்கு. அப்போ அந்த பாஜகவுடைய கூட்டணி இருந்தாதான் சாத்தியமாகும்னு அவர் நம்புறாரு. அது போக போகதான் தெரியும்.